என் ரவுபனிஸ்தார் தொழிற்சங்கத்துடைய எஸ்டிபி கட்சியுடைய தொழிற்சங்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர். எஸ்டிபி கட்சி சார்பாக வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தேசம் முழுவதும் போராட்டக் களங்கள் நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இங்கு இந்த பகுதியில் கண்ணை கட்டி கொண்டு மனித சங்கிலி போராட்டம் நடைபெறுகின்றது. முன்னதாக பாகல்காமில் நடைபெற்ற அந்த மனிதத்தன்மையற்ற அந்த கொடூர செயலை கண்டித்து அந்த உயிர் நீத்த 26 பேருக்கும் அஞ்சலியை செலுத்தி காயமுற்றவர்கள் உடனே குணமாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு பிரார்த்தனையோடு இந்த செய்தியை நாங்கள் சொல்லுகின்றோம். பொதுவாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு திருத்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களையும் ஒரு நாடற்றவர்களாக பயமுறுத்தும் வகையில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சட்ட திருத்தம் முழுக்க இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பறித்து கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்குவதற்காகவும் ஏற்கனவே சொத்துக்களை ஆக்கிரமித்திருப்பவர்களுக்கு வழிவிடும் வகையிலும் அதில் பல திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 115 திருத்தங்கள் இதில் செய்யப்பட்டு இருக்கின்றது. 33 புதிய சட்டங்களை அந்த வக்பு சட்டத்தில் புகுத்தி இருக்கின்றார்கள். 45 திருத்தங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். 37 சட்டத்தை நீக்கி இருக்கின்றார்கள். இப்படி 115 திருத்தங்களை இந்த வக்பு வாரிய சட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இது முழுக்க இஸ்லாமியர்களை இந்த நாட்டில் நாதியற்றவர்களாக, சொத்தற்றவர்களாக, உடைமையற்றவர்களாக மாற்றுவதற்காக தொடர்ந்து பிஜேபி அரசு செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியின் இதாகவே எஸ்டிபிஐ கட்சி பார்க்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கிய இந்த வக்பு திருத்த மசோதா அன்றே தேசம் முழுவதும் எஸ்டிஐ கட்சி போராட்டத்தை கையில் எடுத்தது. தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் மாநாடுகளாகவும் பொதுக்கூட்டங்களாகவும் போராட்டங்களாகவும் நடத்தி வந்தது. அதன் பின்பு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இப்பொழுது வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடி கொண்டு இருக்கிறது. இந்த சட்டம் திரும்ப பெறும் வரை எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து போராடும். மற்ற அனைவரும் போராடக்கூடிய அனைவரையும் ஊக்குவித்து இந்த சட்டம் வாபஸ் வாங்கும் வரை களத்தில் நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.